உனக்கு மானம் ரோசம் எதுவுமே இல்லாம போயிடுச்சு. அம்மா, என்னோட மானம் ரோஷம் எல்லாத்தையும் சேர்த்து அவதாமா காப்பாத்திருக்கா. எனக்கு சின்ன வயசா இருந்தப்போ நானும் பார்த்திருக்கேன். நீங்களும் இப்படித்தானே இருந்தீங்க? சொல்ல போனா இன்னும் இதை விட மோசமாலாம் வேற நடந்துட்டு இருந்திருக்கீங்க. இதெல்லாம் குடும்பத்துல சகஜம்மா. எல்லா மாமியாரும் ஒரு காலத்துல மருமகள் தான். எல்லா மருமகளும் இன்னொரு காலத்துல மாமியார் தான். மொத்தத்துல எல்லாருமே ஜெராக்ஸ் எடுத்த மாதிரி தான் இருக்கீங்க. யோசிச்சு பாருங்க. உண்மையை சொல்ல போனா சித்ரா அளவுக்கு நம்ம யாருமே திறமைசாலிங்க இல்ல. அவதான் நம்ம எல்லாரையும் ஒரு கட்டுக்கோப்பா வச்சிருக்காங்க. இப்ப நீங்க சாப்பிடலன்னா எதுக்கும் சேர்த்து அவதான் வேதனைப்படுவா. அவளும் சாப்பிட மாட்டாமா. அவ கோபத்தை வெளியே கொட்டிடுவா. நீங்க உள்ளே வச்சுக்குவீங்க. கோபத்தை கொட்டி தீர்த்து அடுத்த நிமிஷமே அவ சகஜமாயிடுவா. அதாம்மா சித்ரா. நம்ம கிட்ட இல்லாத ஒரு திறமை அவகிட்ட இருக்கு. அதுக்கு நம்ம நிச்சயம் தலைவனுக்கு தான் இவ்வளவு காலமா வாழ்ந்துகிட்டு இருக்கோம். அவ கையில ஆளுமையை கொடுத்திருக்கோம். இன்னைக்கு புதுசா எதையும் மாத்திர முடியாது. நல்லா யோசிச்சு பார்த்தா இந்த வெட்டிங் ஆனிவர்சரியை கொண்டாட அவகிட்ட நம்ம முறைப்படி பர்மிஷன் வாங்கி தான் இதை செஞ்சிருக்கணும். நாம அவளுக்கு சர்ப்ரைஸ் கொடுக்க நினைச்சது தப்பு. அவதான் நமக்கு பெரிய சர்ப்ரைஸா கிடைச்சிருக்காமா. அதைத்தான் நம்ம கொண்டாடணும். சித்ரா கோவக்காரியை தவிர கெட்டவ இல்லம்மா. நீ சொன்னது அத்தனையும் உண்மைதான் தேவராஜ். சித்ராவுக்கு பதிலா யார் வந்திருந்தாலும் நம்ம குடும்பம் சந்திச்ச சோதனையிலிருந்து மீண்டு வந்திருக்க முடியாது. அவகிட்ட ஒரு ஆளுமை திறமை இருக்கு. அதுக்கு நம்ம தலை வணங்கிதான் ஆகணும். சரி, நீ போய் சித்ராவை சாப்பிட வச்சு நீயும் சாப்பிட்டுட்டு படு. ஓ அம்மா, நீங்க எதுவும் சாப்பிடலையம்மா? நான் சாப்பிடுறேப்பா.